ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு அதாவது நம்ம மீனால் அடிக்க கையோங்கின சேரன் இருக்காரு பாருங்க, அவரோட கையை கட்டி போட்டாங்க. அடிக்கவே வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்தியோட வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி என் பிள்ளைகளை நானே குழியில் கொண்டு போய் தள்ளணுமா, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம வேலனோட வீட்டிலேருந்து என்ட்ரி ஆகுறாங்கங்க. என்ட்ரி ஆகிட்டு இதுக்கு முன்னாடி கூட நான் கூட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை ஏதோ பண்ணேன், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாரும் இப்போ வந்து என் விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது கல்யாணம் தடைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு கோவப்பட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனால் ஒரு பக்கத்து புனக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அண்ணன் வந்து வான் பண்ணுறாரு, என் தங்கச்சை கஷ்டப்படுத்தினா அவ்வளோதாண்டா, என்னடா அது கட்டி பிடிக்கிற பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விடுறாரு. முதல்ல அவள்கிட்ட பேசுகிறா ஃபோன் பண்ணின்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ணி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சரிம்மான்னு மணிக்கணக்காக அவங்க பேசுகிறாங்க. எங்க வைங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். இல்லை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமான்னு சொல்கிறாங்க. எப்படி தான் இவளை கட்டிக்கிட்டு நான் குப்பை கொட்ட போகிறனோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அவர் வச்சுட்டு கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம வேலனை காமிக்கிறாங்கங்க. வேலன் வந்து லவ் மூடில், அதாவது நம்ம சக்தியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்க மாமா வர எதுக்குடா கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் டைமண்ட் நெக்லஸ் எடுத்து காமிக்கிறாரு. இதை என் சக்திக்கு நான் கொடுக்கணும், எப்படா தரப்போகிறேன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் தந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. நான் என் சக்தியை வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வச்சுருக்கிறத விட அவ்வளோ லவ் பண்ணுறேன், அப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சக்தி உனக்கு தாண்டான்னு அவங்க மாமா வாயிலே வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பேசுகிறாரு. தம்பி நீ இவ்வளோ பேசுகிற, ஆனால் உன் வீட்டில் செட் ஆகுமாப்பா, எப்படியும் குத்தி குத்தி காமிப்பாங்க சக்தியை. அதுக்கெலாம் என்னப்பா பண்ண போகிற, சக்தியை கூப்பிட்டு தனி கொடுத்துருமா போகிற, அது வேறு விஷயம், அதை விடுங்க பார்த்துக்கலாம். அதையும் நம்ம வேலன் வந்து நம்ம சக்திக்காக செய்கிற மாதிரினா கண்டிப்பாக செய்வார். இன்னொரு பக்கம் நம்ம அமுதன் கண்ணு முழிக்க போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம சக்தி எங்கன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க வீட்டில் என்ன பதில் சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.